வணக்கம் மக்களே. குரு பகவானுடைய பெயர்ச்சி புரோதி ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி 2024 புதன்கிழமை அன்னைக்குன்னு மாலை 5:21 மணிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே ரிஷப ராசியிலே குரு பகவான் பெயர்ச்சியாக உள்ளார். இந்த பெயர்ச்சியை முன்னிட்டு கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சனி பகவானுடைய சொந்த வீடை பெற்ற கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலைமையிலே ஜென்ம சனி என்ற காலத்திலே இப்பொழுது கடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் 2ஆம் இடத்திலே ராகு இருந்து 8ஆம் இடத்திலே கேது இருந்தும் ராகு கேது அப்படிங்கிற கோச்சார தோஷத்தையும் பெற்றுள்ள கும்பராசி அன்பர்கள், அதாவது நாலா பக்கமும் எங்களுக்கு வழி இல்லை அப்படி என்று நினைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் குரு பெயர்ச்சி என்று சொல்லலாம். ஏன் குரு பகவான் பரிகார ராசியில் வரும்போது எப்படி நன்மை நடக்கும் அப்படின்னு சிலர் கேட்கலாம். எல்லோருக்குமே சனி பகவானை நம்ம எடுத்துக்கிறோம். சனி பகவான் இப்போ ஒரு ஜென்மச்சனியை நடத்திட்டு இருக்கார். ஒரு பக்கத்தில் ராகு 2ஆம் இடத்திலையும் 8ஆம் இடத்திலையும் கேது இருக்கார். கும்பராசிக்கு ரொம்ப நெருக்கடி இருக்குமா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசி இருக்கு இல்லையா, அந்த ராசிக்கு உங்களுடைய ஜாதகப்படி சுப லக்கணம், அதாவது திரிகோண லக்கணமாக அமைந்தாலும் சரி, உங்களுடைய ராசிக்கு நட்பு லக்கணமாக அமைந்தாலும் சரி, அப்படி அமையும் பட்சத்தில் உங்களுக்கு நடக்கும் திசா புத்தி யோகமாக இருந்தால் இந்த ராகு கேதுக்களாலும் சனி பகவானாலும் எவ்விதமான பிரச்சனையும் இருக்காது. சுபகாரியம் தடையின்றி நடக்கும், நினைத்த காரியம் நடக்கும், தொழிலிலே விருத்தி அடையும், பல முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். சிலருக்கு மாரகமாக பாதகாபதியோ அஷ்டமாதிபதியோ இல்லை 6ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியுடைய லக்னாதிபதி தசாபுத்திகள் நடக்கும்போது சில பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. அப்படி இருப்பவர்களுக்கு, அந்த நெருக்கடியில் உள்ளவர்களுக்கு இந்த குரு பகவான் இருக்கும் இடம் வேண்டுமானம் கொஞ்சம் சரியில்லை என்று சொல்லலாம். அவர் பார்வைக்கு பலன் உண்டு. அதாவது குரு பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டுங்க. அதாவது 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை என்று சொல்வார்கள். அப்படி கும்பராசிக்கு 5வது பார்வையாக குரு பகவான் எந்த வீட்டை பார்க்கிறார் அப்படின்னா கன்னிராசியை தாங்க பார்ப்பார். அப்போ கும்பராசிக்கு கன்னிராசி எத்தனாவது வீடு? 8ஆம் இடமாக சொல்லப்படுகிறது. அங்குதானே கேது உள்ளார். அப்போ கேதுவினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்து அவஸ்தையை நீக்கி நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்வையும் முடக்கத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பார்வை கும்பராசி. சரி, 7வது பார்வையாக கும்பராசிக்கு குரு பகவான் விருச்சக ராசியை பார்க்கிறார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம் கன்னியாக வந்துவிடும், 9ஆம் இடம் துலமாக வந்துவிடும், 10ஆம் இடம் விருச்சகமாக வந்துவிடும். குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து 7வது பார்வை உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்தில் விழுகிறது. 10 என்பது தொழில்ஸ்தானம் தானே. தொழிலிலே தடை இருக்கு, லாபம் இல்லை, நஷ்டம் இருக்கு என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த குரு பெயர்ச்சி அமையப் போகிறது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, 9வது பார்வை ஒன்று இருக்கிறதே குரு பகவானுக்கு, அது எப்படி இருக்கும்? அதாவது 10ஆம் இடமாக உங்களுக்கு 7வது பார்வையாக பார்த்து விட்டார். 11ஆம் இடம், 12ஆம் இடம், 9ஆம் இடமாக பார்ப்பார். இந்த 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் என்று சொல்வார்கள். உங்களை விரயத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து சுப விரயமாக, அதாவது உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது சுபகாரியம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், ஏதேனும் ஒரு வீடு வாசல் கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பார்வை அதை கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ கும்பராசி அன்பர்கள் பயப்பட தேவையில்லை. இருக்கும் இடம் சரியில்லை என்றாலும் அவர் பார்க்கும் இடத்திற்கு நல்ல பலன் கிடைத்து விட்டது. கும்பராசி அன்பர்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா ஜென்மச்சனி வரும் காலத்திலே இருக்கும் காலத்திலே சொந்த பந்தங்களுக்குள்ள உறவுகள் லைட்டாக உரசும், அதாவது கசப்புத்தன்மை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. உறவுக்குள்ள குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக கும்பராசிக்கு நன்மை நடக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஈசன் வழிபாடும் சனிக்கிழமையில கண்டிப்பாக யாருக்காவது தானம் கொடுத்துவாங்க, சிறப்பாக இருக்கும்.
கும்பராசி அன்பர்களை நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. உடல் ரீதியாக மன ரீதியாக தொல்லையில் இருந்தவர்களுக்கு அதெல்லாம் விடைபெற்று நல்ல ஒரு அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் வரப்போகிறது. குரு அருள் உங்களுக்கு கோடி நன்மை கிடைக்கும்.